முன்னதாகவே பிராணிகளை வாங்கி அதோடு மனதை லயிக்க வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு வாரமாவது நம்முடைய பாதுகாப்பில் வைக்க வேண்டும். பொதுவாக கால்நடைகள் உயிரினங்கள் இடம்பெறும் பொழுது 2 நாளைக்கு எதையுமே சாப்பிடாது. இவர் கொண்டு வந்து வைக்கிற ஒரு நாள் அது எதுவும் சாப்பிடுவதில்லை, குடிப்பதில்லை, பசியோடு வயிற்று பட்டினியோடு அப்படியே அறுக்கப்படுகிறது. இதை மார்க்கம் எந்த நேரத்திலும் இதை ஏற்காது. மனதை லயிக்க வேண்டும். குர்பானி பிராணியின் மீது மிக முக்கியமாக பரிவாக அதை முறையாக தன் கரத்தால் உணவை ஊட்டி அதை பலப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சடங்காக செய்யாதீர்கள், இபாதத் என்று நினைத்து செய்யுங்கள். முறையாக அதோடு மனதை லயிக்க வேண்டும். 10ஆம் நாள் பிறை 10 அந்த ஆட்டின் மீது கத்தி வைக்கும் பொழுது நம் ஹார்ட்டின் மீது கத்தி வைப்பதை போல உணர்வு வர வேண்டும். அந்த அளவுக்கு அந்த பிராணியோடு நாம் லயிக்க வேண்டும். அதுதான் சிறந்த குர்பானியே தவிர ஏதோ வாங்கிட்டோம், கொண்டு வந்துட்டோம், காலையில இழுத்துட்டு வந்து அறுத்திடலாம் என்றல்ல. மார்க்கம் சொல்லும் இபாதத்